அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் ஃபஸ்ட்டு வால்யூமில் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்தில் பேஜ் நம்பர் 16-17 வேதி வினைக்கூறு விகித அடிப்படையிலான கணக்கீடுகள் அப்படின்னு ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ராப்ளம், 10 மோல் அமோனியாவை உருவாக்க எத்தனை மோல் ஹைட்ரஜன் தேவை? ரொம்ப சிம்பிளான ஈஸியான ப்ராப்ளம் இது. இந்த கொஷின்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அமோனியாவை உருவாக்கணும். அப்போது இங்கே நடக்கிற வினையில் அமோனியா உருவாகுது. உங்களுக்கு அமோனியாவோட ஃபார்முலா தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த வினைக்கான சமன்பாட்டை நம்மளால் எழுத முடியும். அப்போது அமோனியா உருவாகுது அப்படிங்கிறதுக்காக ஆரோ போட்டுடுறேன். அமோனியாவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NH3. இப்போ எத்தனை மோல் ஹைட்ரஜன் தேவை? அப்போ ஹைட்ரஜன் யார் கூடயோ வினை புரிஞ்சு இந்த அமோனியா உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஹைட்ரஜன், அதனால் ஹைட்ரஜன் போட்டுடுறேன். இப்போ கொஷின்லேருந்து நான் எழுதுனது இதுதான். இப்போ மீதி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் எழுதணும். இப்போ அமோனியா உருவாகியிருக்கு, இங்கே N இருக்குது. இந்த வினைப்படு பொருள்களில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ கட்டாயமாக இங்கே நைட்ரஜன் வினை புரிஞ்சிருப்பார். இப்போ இந்த சமன்பாட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 2 போடுறேன். அப்போ ஹைட்ரஜன் 2 3 6 ஆகிடுச்சு. அப்போ இங்கே நான் 3 போடுறேன். இப்போ பேலன்ஸ் பண்ண பிறகு யார் யார் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நைட்ரஜனுக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை, அதனால் 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே வேதி வினைக்கூறு விகித அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான். அதாவது இந்த சமன்பாடு என்ன சொல்லுது? 1 மோல் நைட்ரஜன் 3 மோல் ஹைட்ரஜன் கூட வினை புரிஞ்சு 2 மோல்கள் அமோனியாவை உருவாக்குது. இந்த இடத்துல கொஷினில் அமோனியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் அமோனியாவை கன்சிடர் பண்ண போகிறேன். எத்தனை மோல் ஹைட்ரஜன் தேவைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹைட்ரஜனை நான் கன்சிடர் பண்ண போகிறேன். நைட்ரஜனை நான் எடுத்துக்கலை, விட்டுற போகிறேன். காரணம் கொஷினில் இல்லை. சரியா? ஸோ இங்கே ஹைட்ரஜன் எழுதிடுறேன், இங்கே அமோனியா எழுதிடுறேன். இப்போ சமன்பாட்டின் படி இவங்க எத்தனை மோல்கள் வினை புரிகிறாங்கன்னா 3 மோல்கள் ஹைட்ரஜன், 2 மோல்கள் அமோனியாவை கொடுக்குது. அடுத்தது கொஷினுக்கு வரேன். கொஷின் என்ன சொல்லுது? 10 மோல் அமோனியாவை உருவாக்க 10 மோல் வேணுமா? இது எவ்வளவு ஹைட்ரஜன் தேவை? ஸோ இதெல்லாம் மோல்கள். இப்போ 2 மோல் அமோனியா 10 மோல் ஆகணும். அப்போ அதிகமாகுது. அப்போ 3 மோல் இதுவும் தானே அதிகமாகும். அப்போ இதை டைரக்ட் வேரியேஷன்னு சொல்லுவாங்க, நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். எதை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை கொஷினில் கொடுத்துருக்குற மாதிரியே எழுதிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன ரஃப் ஒர்க் பண்ணிடலாம். இதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ எக்ஸையும் 2வையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு 3 × 10. எப்போவுமே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப யாரை கண்டுபிடிக்கணுமோ அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர மாதிரியே போட்டுக்கோங்க. சரியா? இப்போ எக்ஸு தான் வேணும். அப்போ 3 × 10/2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ போர்டு எக்ஸாம் அப்படின்றப்ப அவங்க ஸ்டெப்ஸை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம எப்படி எழுதுறது? இப்போ இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ இது எல்லாமே மோல்கள் தான். அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? 3 மோல்கள் இன்ட்டு 10 மோல்கள் பை கீழே இருக்கு 2 மோல்கள். அப்போ இந்த மோல்கள் கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2 10ல் 5 தடவை போகுமா? 5 × 3 15 மோல்கள். பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? 2 மோல் 10 ஆகுதுன்னா
இப்போ 2 யாரால் பெருக்குனா 10 ஆகும்? 5ஆல். அதே 5ஆல் இந்த 3 நீங்கள் பெருக்கிட்டீங்கன்னா 3 இன்ட்டு 5 15 மோல்கள்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பட் போர்டு எக்ஸாமில் எழுதுகிறப்ப நம்ம ப்ராப்பர் ஸ்டெப்ஸோடு எழுதணும். அதனால தான் இவ்வளவு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ். புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப வேணால் கூட மறுபடியும் புரிகிற மாதிரி இந்த வீடியோவை போடுறேன்.